தர்ஷன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன தர்ஷன், முதல்ல அதை க்ளோஸ் பண்ணு. எதுக்கு? முதல்ல அதை க்ளோஸ் பண்ணு, நான் சொல்றேன். என்ன வேணும் உனக்கு இப்போ? சரி, காலேஜ்ல இருந்து என்ன இமெயில் வந்துச்சு? அது எதுக்குமா உனக்கு இப்போ? என்னது? எனக்கு எதுக்கா? என்ன விளையாடுறியா? நீ காலேஜ்ல சேர்ந்து 6 மாசம் தான் ஆகுது. ஒழுங்கா காலேஜுக்கு போறியா? நீ ஒரு செமஸ்டர் எக்ஸாம்க்கு கூட படிச்சு நான் ஒரு தடவை கூட பார்த்ததில்ல. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உன் ஆட்டிடியூட நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நாளுக்கு நாள் மோசமாயிட்டே இருக்கு தர்ஷன். கேட்டா நான் பாத்துக்கிறேன், எனக்கு தெரியாதான்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க நீ. இப்ப ஏதோ மெயில் வந்திருக்குன்னு அவ சொல்றா. என்ன தர்ஷன் பண்ற நீ? பேரண்ட்ஸ் காலேஜுக்கு வந்தாதான் உள்ள விடுவாங்கன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. நீ என்னடானா லீவுங்கற? இப்ப என்ன லீவு சம்பந்தமே இல்லாம? அம்மா, அவதான் ஏதோ அறிவில்லாம உளறிட்டு இருக்கா. அவளுக்கு எதுவுமே தெரியாது. அம்மா, நான் சொல்றது கூட விட்டுருங்கம்மா. என் ஃப்ரெண்ட் சோஃபியா இருக்கால, அவங்க அக்கா கூட அதே காலேஜ்ல இவன் டிபார்ட்மெண்ட்ல தான்மா படிக்கிறாங்க. அவங்க என்னென்ன சொல்றாங்க தெரியுமா இவனை பத்தி? இவன் கேங்கே மோசமான கேங்கா. ஏய் சீ, நிறுத்து. டேய், உங்களுக்கு எல்லாம் இதான் வேலையா? எவன் என்ன பண்றான்னு பார்த்துட்டே இருப்பீங்களா? இது எவ்வளவு பெரிய கேவலமான புத்தி தெரியுமா? இதுல என்ன குறை சொல்ல வேண்டியது இருக்கு? தப்பு தர்ஷன். முதல்ல இந்த ஆட்டிடியூட நீ மாத்திக்கணும். பொம்பளைங்க இப்படிதான மட்டமா பேசுற புத்தி உங்க அப்பாவோட ஜெனரேஷனோட போட்டோம். இது பாரு, இனிமே இன்னொரு தடவை உன்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு பேச்சு வந்துச்சுன்னா அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். ஏன் பேசக்கூடாது? ஏமா இவ்வளவு நானும் ஈக்குவலா? அப்போ நீயும் அப்பாவும் ஈக்குவலா? இதோ இங்க நிக்கிறாங்களே, சித்தப்பாவும் சித்தியும் ஈக்குவலா? மா இங்க பாருமா, இன்னும் நான் சின்ன புள்ள கிடையாது, எனக்கு எல்லாமே தெரியும். ஜனனி சித்தி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. மா யார் என்ன சொன்னாலும் சரி, ஜென்ஸும் லேடிஸும் ஈக்குவல் கிடையாது. தர்ஷா, அப்படி கிடையாதுப்பா. இந்த வீட்டை பார்த்து நீ வளர்ந்ததாலேயே உன் புத்தியில இப்படி ஒரு விஷயம் ஆழமா பதிஞ்சு போய் கிடக்கு. இந்த காலேஜ் முடியட்டுமே, வெளியில வேலைக்கு போய் நெசமான உலகத்தை பார்ப்ப, அப்பதான் உனக்கு தெரியும். வேலைக்கு போற இடத்துல ஆம்பளை பொம்பளை இந்த பேதெல்லாம் அங்க கிடையாது. உண்மையான திறமைக்கு தான் எங்கும் மரியாதை, தெரிஞ்சுக்கிடுவ. சூப்பர் சித்தி, நல்ல லெக்சர். போதும், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, எனக்கு எல்லாம் தெரியும். தர்ஷன், மரியாதையா பேசு. முதல்ல உன் இமெயில திறந்து காட்டு எனக்கு. எதுக்கு? முடியாதுமா, அது ஏன் சம்பந்தப்பட்ட விஷயம், நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு காட்டணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. தர்ஷன், என்ன முட்டாள்னு மட்டும் நினைக்காத. இது பாரு, எனக்கு 10 நிமிஷம் ஆகாது உன்னை பத்தின எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்றதுக்கு. அப்படி செஞ்சா உன்னை நானே விட்டு கொடுத்த மாதிரி ஆயிடுங்கிறதுக்காக தான் முதல்ல உன்கிட்ட பேச வந்தேன். இது பாரு, உன்னையும் தர்ஷனையும் நான் இது வரைக்கும் கம்பேர் பண்ணதே கிடையாது. ஆனா பொம்பளைங்களெல்லாம் இப்படி மோசமா பேசிட்டு இருக்க நீ. அதனாலதான் நான் சொல்றேன், அவளோட 10th மார்க் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஓ மார்க் என்ன? படிப்புல மட்டும் இல்ல, ஸ்போர்ட்ஸ், டான்ஸ், கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாம் உன்னை விட எவ்வளவு பெட்டர் தெரியுமா? பெட்டரா இருந்து என்னத்தமா பண்ண போறா அவ? சமையல் கடைக்கு தானே போக போறா. That's all. எப்படி பேசுது பாரு. ஓவரா பேசிட்டு இருக்காதம்மா. இதெல்லாம் அப்பா இருக்கும்போது பேச வேண்டியது தானே. அப்பெல்லாம் அமைதியா வெளியே இருந்து பார்த்துட்டு தானே இருந்த. அப்போ தெரியலையா என்னை விட அவ எல்லாத்துலயும் பெட்டர்னு? அப்பா வீட்டுக்குள்ள வர வரைக்கும் தான் இந்த வாய்ஸ் எல்லாம் இருக்கும், அப்புறம் எல்லாம் அடங்கிடும். இதுதான் நீங்க. போதும் எனக்கு அட்வைஸ் பண்ணதெல்லாம்.
போங்க எல்லாரும் கும்பலா கிச்சன்ல போயிட்டு காசிப் பேசிக்கிட்டு சமையல் செஞ்சுட்டு இருங்க. முடிஞ்சா இவளுக்கும் அதெல்லாம் சொல்லித்தாங்க. ஃபியூச்சர்ல அதான் யூஸ் ஆகும். கரிகாலங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்ட, இன்னொருத்தங்கிட்ட சிக்காமல போயிட மாட்டுவேன். சரி, அப்படியே அவன் அப்பன மாதிரியே வந்துட்டு இருக்கான். 4 பேரையும் முழுங்கிருவான் போல இருக்கே இவன். வாங்கம்மா. அம்மா கூப்பிடுறேன்னு நேற்று நைட்டு சொன்னாங்க, கூப்பிடவே இல்லை. கூப்பிடலையா? உங்க ஆட்டோல தான் போறதா காலையில என்கிட்ட சொன்னாங்க. இல்லைம்மா, அம்மாவுக்காண்டி தான் நான் காத்துட்டு இருந்தேன். அம்மா ஃபோன் எதுவும் பண்ணவே இல்லையே, அதனால தான் நான் வேறு சவாரி வந்துட்டேன். என்கிட்ட உங்க ஆட்டோல போய் வேலையை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. அதான் உங்க ஆட்டோவை பார்த்ததும் அப்பதான் வந்துட்டாங்களோன்னு நினைச்சேன். இல்லைம்மா, இன்னைக்கு அம்மா வரல, வேற சவாரிம்மா இது. சரிங்கண்ணா, தேங்க்யூ. வேற வண்டி ஏதாவது பிடிச்சி தரவாமா? இல்ல பரவாயில்ல, தேங்க்யூ. சரிம்மா. என்ன பேச்சு பேசுறான்? அது அவன் ரத்தத்திலே ஊறி இருக்கு, பொம்பளைங்களை மட்டமா பேசுறது. என்ன செய்ய முடியும்? அவனுக்காவா அது ஊறி போயிருக்கு? இதுக எல்லா ஆழமா அந்த புள்ள மனசுல பதிஞ்சு வச்சிருக்கா. இப்ப கூட தர்ஷினி வந்து அவனைய பத்தி சொன்னிச்சுல்ல, ஏதோ மெயில் ஏதோ வந்திருக்குன்னு. எப்படி அது மேல பாஞ்சாரு? ஆம்பளை புள்ளனா 1000 இருக்குமா, அதெல்லாம் நீ எதுக்கு பார்த்தன்னு தர்ஷினிய கேக்குறாரு. அப்படி சொன்னா அவன் 5000 தான் செய்வான், அதுக்கு அங்கிட்டு போய் நின்னுக்கு. சரிதான். பொம்பளை ஆளுகளை எப்படி வீட்டுல நடத்துறாங்கன்னு பார்த்து பசங்க அதுபடிதான் நடப்பாக. நம்மள மாதிரிலாம் எல்லாருமே இருக்க மாட்டாகக்கா. வெளியில பொம்பளை ஆளுகளை மரியாதையா நடத்துற வீடும் இருக்கு. இப்ப ஜனனியே எடுத்துக்காங்களேன், அவளே இந்த போடு போடுறானா, இவன் கூட படிக்கிற பிள்ளைங்க எம்புட்டு சுதானமா இருக்கும். எல்லாத்தையும் வித்து விலை பேசுற அளவுக்கு வளர்த்திருக்க மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்க, அவன் யார்கிட்டயாவது வாய் கொடுத்து மாட்டி வாங்கி கட்டிக்கிட்டு வரப்போறான், அப்ப புரியும் செய்தி. நம்ம மாமா சாருபாலா கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டாரே, அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நிக்க போறான் ஒரு நாள். பார்த்துட்டே இருங்க. திருந்துவானோ என்னவோ இல்ல, அவரை மாதிரியே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அவனுக்கு வர்றவளை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுவானோ, என்ன பண்ண காத்திருக்குதுன்னே தெரியலையே. அக்கா, உங்க ஃபீலிங் நல்லா விளங்குதுக்கா. எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்கு. சின்ன பிள்ளை தானே, ஒரே நாள்ல நம்ம எதுவும் செஞ்சிட முடியாது. அது அந்த ஜெனட்டிக் மேக்கப், அப்படி ஜீன்ஸ் இல்ல. பாருங்களேன், அதுல கூட கடவுள் நம்மள எப்படி சோதிச்சிருக்கான். அவரோட ஜீன் தான் வந்திருக்கு, கொஞ்சமாச்சும் அக்கா ஜீன் வந்திருக்க வேணாம். என்னத்த சொல்ல. ரெண்டும் கட்டா வயசு வேற. இப்ப நம்ம அவங்கிட்ட இருக்கிற தப்ப சுட்டி காட்டுறோம்னு வச்சுக்கிறோங்களேன், அதை புரிஞ்சுக்கிற மாட்டான். நம்ம சொல்றதுக்கு மேல எதிர்த்துக்கிட்டு தான் நிப்பான். கோவம் இன்னும் அதிகமா வரும். யாரா இருந்தாலும் அப்படித்தானே. மெல்ல மெல்ல அவன் போக்கிலேயே விட்டுட்டு அப்படியே சொல்லுவோம், விளங்கிக்கிடுவான். என்னதான் மாமா ரத்தம் இருந்தாலும் உங்க ஈரம் இல்லாமலா இருக்கும். அதெல்லாம் புள்ள நல்ல புள்ளதான். இதுக்குதான் அப்படி பேசி கெடுத்து வச்சிருக்குது பாவிய. நீங்க அதையே போட்டு மனசுல உலட்டிக்கு இருக்காதீங்க, சரியா போயிடுவான். பக்குவமா எடுத்து சொல்லி சரி பண்ணி நம்ம வழிக்கு கொண்டு வந்துருவோம். அதெல்லாம் நம்ம வளர்த்த பிள்ளை எங்கிட்டு போயிடும். நீங்க கவலைப்படாதீங்க, தெம்பா இருங்க. மார்கழி போய் தை பிறந்ததும் சூப்பரா வருவான் பாருங்க.
ரேணுகா, ரேணுகா, வாம்மா வா. ஓ இங்க இருக்கியாம்மா? வாங்கம்மா வாங்கம்மா. உட்காருங்க. பாருங்க, என்னம்மா சொல்லாம கொள்ளாம என்கிட்ட வந்திருக்க? வர்ற என்ன ஒரு ஃபோன் போட்டு சொல்லி இருக்கலாம்ல. வர வேணான்னு சொல்லியிருப்பேன். என்னடி இப்படி கேக்குறவ? பின்ன வேற எப்படி கேட்பாங்க? என் மாமியாக்காரி ரகசியமா உன்னை அழைச்சிச்சுன்னு என்னட்டு சொல்லாம கொள்ளாம முடியாந்தல்ல. நீ அப்பத்தாளை எதிர்த்து ஒத்த வார்த்தை பேசலையாம். ஒரு வாரமா உன்னைய மென்னுக்கு இருக்காக. இன்னைக்கு நீ வந்ததை கண்ணால பாத்துச்சுன்னு வச்சுக்கவே, அப்படியே உன்னைய கடிச்சு தின்னுப்பிடும். சொல்லாம ஓடிரு சொல்லிவிட்டேன். ஏண்டி உங்ககிட்டயே இவ்வளவு சண்டித்தனம் பண்ற அந்த பாட்டி நான் சொன்னா கேட்கவா போகுது? கரெக்டு. இத வர்றதுக்கு முன்னாலே யோசிச்சு உங்க அண்ணியார்கிட்ட சொல்லிட்டு வீட்லயே உட்காந்து கிடக்க வேண்டியதுதானே. எதுக்கு வந்த? அவங்களும் கேட்க மாட்டாங்கடி. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் கிளம்பி வந்துரு. அழைச்ச உடனே பொம்பளை நாட்டாம மாதிரி. வேற வேலை இல்லை உனக்கு. சரி, இப்ப என்ன விஷயமா வந்த அதை சொல்லு. நம்ம தோப்பை விற்கிறதுக்கு உங்க பெரியப்பன் சித்தப்பன் எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்கடி. வித்து பணத்தை கொடுக்கணும். சரி, வெளியே எங்கிட்டும் கொடுக்க வேணாமே, உங்க மாமா கிட்டயே கொடுத்து பணத்தை வாங்கிடலான்னு எனக்கு தோணுதுடி. என்ன? வெளியே எங்கிட்டும் கொடுக்க வேணாமே, உங்க மாமா கிட்டயே கொடுத்து பணத்தை வாங்கிடலான்னு எனக்கு தோணுதுடி. என்ன? எத்தனை முறை செருப்படி பட்டாலும் திருந்தவே மாட்டியா நீ? காலத்துக்கும் இவங்க காலடியிலே விழுந்து கிடக்கணும்னு கங்கணமே கட்டிட்டு வந்திருக்கிறியா? என்னடி, நான் இது வரைக்கும் உனக்கும் சரி உன் பொண்ணுக்கும் சரி எதுவுமே செஞ்சதில்லையே. அதுவே மாப்பிள்ளை மனசுலையும் உன் மாமியார் மனசுலையும் ஒரு குறையா இருக்கு. ஏம்மா, என்னம்மா நீ விவரம் இல்லாம பேசுற? இதுகளுக்கு சீரா நீ 4 மாந்தோப்பையே எழுதி வச்சாலும் அதுல 4 மாங்கால புளிப்பு கூடுதலாயிருச்சு, அது ஒரு குறையாயிருச்சுன்னு சொல்லுவாங்க. இதுகளுக்கெல்லாம் எதுவும் செஞ்சு நீ என்னைக்கும் திருப்தி படுத்தவே முடியாதும்மா. இந்தாரு, இப்ப நீ அந்த இடத்த கொடுத்தின்னு வையேன், நியாயமா அதுக்கு ஒரு விலைய பேசி உன்னிட்ட காசை கொடுத்து அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிற. நீ முட்டாளாமா நீ? இம்புட்டு பார்த்தும் செருப்படி மட்டும் உனக்கு புத்தி மட்டும் வரலல்ல? சீ. இந்தரு, என்னைய கொண்டு வந்து இங்க லைஃப் டைம் அடிமையை தள்ளி விட்டுருக்கல, அதுவே இந்த குடும்பத்துக்கு நீ செஞ்ச பெரிய சீரு. போதும், இதோட நிப்பாட்டிக்க. இதுக்கு மேல இதுக்கு சகவாசம் உனக்கு தேவையே இல்லை, சரியா? சும்மா இங்க வந்து இடத்த கொடுக்கறேன் மடத்தை கொடுக்கறேன்னு தொங்கிக்கிட்டு நிக்காத. போ, ஊர்ல எவனாச்சும் நல்லவன் இருப்பான், அவனைய தேடி பிடிச்சு காசு கம்மியா இருந்தாலும் அவன்கிட்ட உன் இடத்த போய் வித்துப்பிடு. அந்த காசு தான் உனக்கு கஞ்சி ஊத்த போகுது. அந்த காசை எடுத்துக்கிட்டு போகிற காலத்துக்கு உனக்கு 4 காசை முடிஞ்சு வச்சுக்க. போ. அக்கா, எதுக்கு இப்ப படக்கு படக்குன்னு பேசுறியா அம்மாட்ட? இல்ல நந்தினி, நான் நெசத்தை தான் சொல்றேன். ஈஸ்வரி அக்கா அம்மாவுக்காவது அப்பா இருந்தாரு, இது ஒண்டி கட்ட. நாளைக்கு ஏதாவது இதுக்கு சீக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கவே, செய்ய ஆளும் இல்லாம கையில பணமும் இல்லாம தனியா கிடந்து அல்லாட வேண்டியதுதான். என்னை அனுப்புவாங்களா இவங்க? இவங்களே எதுவும் செய்ய மாட்டாங்க. ஒத்த பிள்ளைய பெத்து இதுகளுக்கு நேர்ந்து விட்டதுக்கு போகிற காலத்துக்கு நீ ஒத்தையாளா தான் போக வேண்டியிருக்கும். பார்த்துக்க. அப்படி சொல்லாத ரேணுகா. எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மாப்பிள்ளை ஓடி வந்து கையெழுத்து போட்டாரல்ல. மாப்பிள்ளை போட்டு அப்படியே கிழிச்சாரு உன் மாப்பிள்ளை. கிறுக்குச்சியாமா நீ? மர கலண்ட மாதிரி பேசிக்கிருக்க. ஏம்மா, அம்புட்டு பாசம் இருக்கிறவரு காசை கொடுத்து உன்னைய காப்பாத்தி விட வேண்டியதுதானே? ஏன் ஜாமீன் கையெழுத்த மட்டும் போடணும்?
அதுலயும் ஒத்த கையெழுத்த போட்டுவிட்டு 1000 தரம் அதை கொட்டி கொட்டி காட்டிக்கே இருந்தாங்க. இந்த போன வாரம் கூட என் மாமியா அந்த பேச்சு பேசுச்சு. எதையுமே யோசிக்க மாட்டியா? புடவைய கட்டி கொண்டைய போட்டுக்கு சல்லுன்னு வந்து நிக்க வேண்டியது. மா, இது கிட்ட காசு கொட்டித்தான் கிடக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா நல்ல மனசு கிடையாது. உனக்கு காசு கிடைக்காது, நீ நடைய கட்டு. என்ன கடைசியா சொல்றேன் கேட்டுக்க. இவங்க சகவாசத்தை இத்தோட நீ நிறுத்திக்க, அதுதான் உனக்கு நல்லது. யானை படுத்தாலும் குதிரை மட்டம் தான் உன்னைய பாப்பாங்க. மறுக்க அவங்க அழைச்சா கூட இந்த பக்கம் வர்ற வேலையை வச்சுக்கிறாது. போய் உன் இடத்த எவனாச்சும் வெளி ஆள்கிட்ட வித்துப்பிட்டு அந்த காசை வாங்கி இடுப்புல முடிஞ்சு வச்சுக்கிற வழியை பாரு. எங்க கஷ்டம் எல்லாம் இடியாப்ப சிக்கல் மாதிரி, அதை இப்படியெல்லாம் நீ சரி செஞ்சிடவே முடியாது. இது இறக்க இல்லாத அரக்க கும்பல். என்கிட்ட தோப்ப நான் விற்க போறேன், நீங்க வாரியலாம் மாப்பிள்ள, நீங்க போறியலாம் மாப்பிள்ளன்னு அங்க போய் நின்ன அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். உன்னை அத்தோட அத்து விட்டுருவேன் பாத்துக்க. சொல்றத புரிஞ்சுக்கம்மா. எனக்கு நல்லது பண்றேன்னு என் உசுரை வாங்காத, என்னால முடியல. மா மா ஆத்தி மா மா பேசுறது கேட்டிருப்பாளோ? எங்கம்மா போன? எதுல இருந்து கேட்டிருப்பா? தெரியலையே. மா மா ஆத்தி மா மா பேசுறது கேட்டிருப்பாளோ? எங்கம்மா போன? எதுல இருந்து கேட்டிருப்பா? தெரியலையே. வா ஏன் சாதாரணமா தான் கூப்பிடுறா, முழுசா கேட்டிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏண்டி கத்துற? எங்கம்மா போன நீ? ஏண்டி உள்ள இருந்து தானே வரேன், எங்கே போனேன்னு கேக்குற? கண்ணு தெரியலையா உனக்கு? நீ இப்படியே ரூம்குள்ளேயே இரு, அதனாலதான் அங்க அவ்வளவு பெரிய மீட்டிங் நல்ல பரபரப்பா போயிட்டு இருக்கு. மீட்டிங்கா? என்ன மீட்டிங்கு? இதுவரை நான் சொல்லணும். இரு, நான் போய் பேசுறேன். எதுக்கு? வாங்க நாம போலாம். நான் தாண்டி வந்திருக்கேன். உங்களை காணமேன்னு அவங்க கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஓ, விசாரிச்சுட்டு இருந்தீங்களா? எப்படி எப்படி நீங்க விசாரிச்சுட்டு இருந்ததாலதான் உங்க பொண்ணு உங்களை போட்டு திட்டிட்டு இருந்தாங்கல்ல? எது கேட்டிருக்கோம்? ஆதிர, உன் டேலண்டே டேலண்ட். எதெல்லாம் கரெக்டா கேட்கணுமோ அதெல்லாம் தப்பு தப்பா கேட்குற, எதெல்லாம் தப்பு தப்பா கேட்கணுமோ அதெல்லாம் கரெக்டா கேட்குற. ஏய் வெள்ளாவி, வாய மூடிட்டுரு. ஏய் இருடி, இவங்க கிட்ட எனக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கு. வாங்க சம்பந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? என்ன இந்த பக்கம்? அன்னைக்கு வாய பேச முடியாம எழுந்திருச்சு ஓடுனீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, அன்னைக்கு இருந்த சூழ்நிலை என்னால் ஒன்றும் பேச முடியல. உங்களால மட்டுமா பேச முடியல? யாராலையுமே தான் பேச முடியல. ஏன்னா அப்பத்தா பாயிண்ட் பாயிண்டா பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்தேண்ணே. அது சரி, என்னதான் நரிக்கு நாய் வேஷம் போட்டு கூட்டியாந்தாலும் அது நன்றியோடவா இருக்கும்? தந்திரம் தானே செய்யும். பிறவி குணம் சுடுகாடு வரைக்கும் இருக்கும் இல்ல? நீங்க ஏம்மா எங்களுக்காண்டி பேச போறீங்க? இல்லைண்ணே, இத பாரு, என்கிட்ட இந்த நியாயம் எல்லாம் பேசாத. அன்னைக்கு நீ ஒரு வார்த்தை பேசாதனால எங்களுக்கு எவ்வளவு அவமானமா போச்சு. ஹலோ, சொல்லு ஜனனி. அக்கா அப்பதான் வந்துட்டாங்களா? வரலையே. ஏன் ஏதா பிரச்சனையா? இல்ல கேட்டேன். சரி நான் வந்து பேசுறேன்க்கா. சரி வா. யார் நந்தினி? ஜனனி தான். என்னவா? அப்பத்தா வந்துட்டாங்களான்னு கேட்டா இல்லைன்னு வச்சுட்டா. நான் போய் பார்க்கறேன்.